வணக்கம் நண்பர்களே. நான் இப்போது மலைகளின் ராணி உதகமண்டலம், ஊட்டி, ப்ளூ ஹில்ஸ், நீலகிரி அப்படின்ற பேர்லாம் நிறைய இருக்குது. ஆரம்ப காலங்களில் இது ஒரு கல் மந்து அப்படின்ற பேர் தான். இங்கே ஒரு வில்லேஜ் இருந்திருக்கு. அந்த மந்து அப்படின்னா அப்போ வில்லேஜ்னு அர்த்தம். ஒரு கல் மந்து, இந்த ஒட்டக மந்து அப்படின்ற ஆங்கிலேயர்கள் ஒட்டக மண்டுனாங்க. அப்புறம் ஒட்டக மண்டு ஆச்சு. அதுக்கப்புறம் உதகமண்டலம் அப்படின்னு ஆச்சு. இதை பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி பல அரசர்கள் கண்ட்ரோலில் இந்த மலை இருந்திருக்கு. கடைசியாக ஆண்ட அரசர்கிட்ட இருந்து இதை பிரிட்டிஷ்காரங்க கைப்பற்றினாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா நீலகிரி அப்படின்னா, நீலகிரின்னா கிரின்னா மலை, நீலகிரின்னும் போது ஒரு ஹை ஆல்டிடியூடு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த சன்லைட்டில் அதிகமாக அல்ட்ரா வயலட் ரேஸ் தான் இருக்கும். அந்த யூவி லைட்டும் இந்த மலையும் சேர்ந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரே ப்ளூ கலரில் இருக்கும். அதனால தான் இது நீலகிரி அப்படின்னு பேர் வருது. வாங்க இந்த நீலகிரியில் என்னென்ன பூக்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக குளிர்காலங்களில் பூக்கள் அதிகமாக இருக்காது. ஒரு சில தாவரங்களே குளிரை தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது பறவைகளின் சொர்க்கம், பேர்ட் ஆஃப் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு அலங்கார செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கலிஃபோர்னியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் அதிகமாக வளரக்கூடியது. தோட்டங்களில் பராமரிக்க ரொம்பவும் எளிதான தாவரம் இந்த பேர்ட் ஆஃப் பேரடைஸ். இதோட பூக்கள் தான் இந்த தாவரத்தோட சிறப்பு. ரெக்கையை விரித்த நிலையில் இருக்கிற ஒரு பறவையை போல் காட்சியளிக்கிறதுனால இதுக்கு பேர்ட் ஆஃப் பேரடைஸ்னு பேர். ஒரே மொட்டில் 3 ஆரஞ்சு, 3 மஞ்சள், 3 நீல நிற இதழ்கள் வெளியில் வரும். இந்த பூக்கள் பூத்தா தொடர்ந்து 3 வாரங்கள் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு நிறங்களில் இந்த பூக்கள் இருக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். தாழம்பூ பூக்களினோட இதழ்களை போலவே இருக்கும். ஒரே வருஷத்தில் பல முறை பூக்கக்கூடியது இந்த பேர்ட் ஆஃப் பேரடைஸு. இதுக்கு கிரேன் ஃப்ளவர், ஸ்டெர்லிசியா, ரெஜினா அப்படின்ற பொதுவான பெயர்கள்லாம் இருக்குது. இதோட இலைகளை பார்த்திங்கன்னா வாழை இலைகள் மாதிரியே தான் இருக்கும். செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் மொட்டு வைக்கும். டிசம்பர் மாத நடுவில் இதழ்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த பூக்களோட தண்டுகள் அடிப்பாகத்திலிருந்து இலைக்கு மேலே பூக்கும். தோட்டங்களில் இந்த பூத்து இருந்ததுன்னா ரொம்ப தனியாகவே நல்லா தெரியும். தேவையான உரமும் தண்ணியும் கொடுத்து வந்தால் தாவரம் நிறைய பூக்களை கொடுக்கும். இதோட விதைகளில் இருந்தும் கிழங்குகளில் இருந்தும் இந்த செடியை புதுசாக உருவாக்க முடியும். நீங்களும் இந்த அழகான பூச்செடியை உங்கள் வீட்டிலையும் வளர்க்கலாம். நான் ஊட்டியில் இந்த ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தப்போ அந்த ஹோட்டலில் இந்த செடியை அதிகமாக வளர்த்துருந்தாங்க. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. என்ன நண்பர்களே, பேர்ட் ஆஃப் பேரடைஸ், கிரெயின் ஃப்ளவர் பற்றின பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதுபோல் அழகான பூக்களை அடுத்தடுத்து நாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இமயன் தோட்டம்.